சொன்னால் அதுக்கு அவங்க ரூட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தர்மபுரி ஒசூர் நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு அறிவிப்பு பலகை, மாற்று வழியின்றி தார் சாலைகள் பணி, பேருந்து ஓட்டிகள் வாக்குவாதம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஜிட்டானஅள்ளி பகுதியில் பாலக்கோடு, வெள்ளிச்சந்தை, ஜிட்டானஅள்ளி, காடுசெட்டிப்பட்டி, ராயக்கோட்டை, ஒசூர் ஆகிய பகுதிகளுக்கு தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்று வருகிறது. தார் சாலை வேலை நடக்கும் பகுதியில் பாதுகாப்பு குறித்து முன்னறிவிப்பு பலகை மற்றும் பேருந்துகள் செல்ல மாற்று வழிப்பாதை ஏற்பாடு செய்யாமல் தார் புதுப்பிக்கும் சாலை பணி நடைபெறுவதால் பேருந்துகள் சில மணி நேரம் காத்திருந்து வாகனங்களை அனுப்புவதால் சாலை பணி செய்பவர்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேருந்து செல்ல மாற்று வழி ஏற்பாடு செய்யாமல் தார் சாலை பணி நடைபெற்றதால் பேருந்து மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். என் பேர் பெரியசாமி. நான் சமூக ஆர்வலர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகா ஜிட்டானஅள்ளி பகுதியில் சாலை சீரமைக்கும் பணி நடக்குது. அந்த தருமபுரி, பாலக்கோடு, ராயக்கோட்டை, ஒசூர் இந்த சாலையை தான் போயிடணும் வரணும். இதுதான் பிரதான சாலையாக அமையுது. இந்த சாலை போடும் வரையில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்க வச்சு அவங்க சாலையை போட்ட பின்னாடி அதுக்கப்புறமா அனுப்புகிறாங்க. அந்த சாலை வலிக்கு 2 வீலரில் விழுந்துட மாட்டாங்களா? இருசக்கர வாகன ஓட்டிங்க வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அவங்க உடம்பு வெந்துடாதா? அந்த தாருடைய ஈட்டில் வெந்துடாதா? இது பொதுமக்களுக்கு பாதிப்பு தானே. ஆனால் இதுவே கூட சரியாக செய்ய முடியல கான்ட்ராக்டர். அவருக்கு எப்படி இந்த சாலையை கொடுக்க முடியும்? ஒப்பந்ததாரராக எப்படி இருக்க முடியும்? அவர் பல வருஷமாக ஒப்பந்ததாரராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே இப்படி தான் செய்வாரா, இல்லை இப்போ தான் அப்படி செய்வாரா, இல்லை இந்த ஆட்சி இருக்கும்போது தான் இப்படி செய்வாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, இந்த பணியை பார்த்திங்கன்னா மக்களுக்கு எந்தவித பாதகமும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல், சரியான ஒரு மாற்று வழியை பயன்படுத்தி சரியான தார் அமைக்கிறத சாலை எப்படி சரியான திட்டத்தில் அமைச்சா அது நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு ஒரு நல்ல சாலையை அமையணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள்.